வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 183 காண்போமா? திருப்பார்கடலை கடைதல். மகாலட்சுமி கல்யாணம். தன்மீது ஆசைப்பட்ட தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு தான் அவர்களுக்கெல்லாம் தாய் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமி கையில் மாலையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். தேவர்களும் ரிஷிகளும் தங்களிடம் உள்ள நல்ல குணங்களுக்கு தாங்கள் ஏன் மகாலட்சுமிக்கு கணவனாக கூடாது என்ற எண்ணத்தில் இருந்தனர். மாலையை கையில் எடுத்துக்கொண்டு சென்ற மகாலட்சுமி பார்த்து கொண்டே செல்கிறாள். அப்படி பார்க்கும் பார்வையினாலேயே அவர்களுடைய தோஷத்தையும் எடுத்து கூறுகிறாள். பெரிய தபஸ்விகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். துர்வாசர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் தன்னிடம் இருக்கும் தபசினால் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார். ஆனால் மகாலட்சுமி அவரிடம் உள்ள கோபத்தை குறையாக சுட்டி காட்டுகிறார். உடனேயே தன் தவற்றை உணர்ந்து துர்வாசர் தாயாரிடம் மன்னிப்பு கேட்கிறார். இரண்டாவதாக சுக்கராச்சாரியார் நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் சிறந்த ஞானம் உள்ளது. ஆனால் புலனடக்கம் இல்லாத காரணத்தை தாயார் சுட்டிக்காட்ட அவரும் தன் தவறினை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். மிகுந்த அழகுள்ள அஸ்வினி தேவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காமத்தை அடக்க தெரியவில்லை என்ற தோஷத்தை சுட்டிக்காட்டி தாயார் புரிய வைக்கிறார். அவர்களும் மன்னிப்பு கேட்கின்றனர். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் நின்று கொண்டிருக்கிறான். தன்னுடைய முயற்சியால் இந்திர பதவியை அடைய இயலாது மற்றவர்களது உதவியை நாடும் அவனது குற்றத்தை தாயார் எடுத்து கூற அவனும் மன்னிப்பு கேட்கிறான். நன்கு தர்மத்தை எறிந்த பரசுராமர் நின்று கொண்டிருக்கிறார். பரசுராமர் பகவானின் ஆவேச அவதாரம் ஆவார். அவருடைய ஜீவாத்மாவிற்குள் பகவான் தன்னுடைய சக்தியை மட்டுமே செலுத்தி இருந்தார். அதனால்தான் ராம அவதாரத்தில் ராமரிடம் பரசுராமர் தோற்றார். பூரண அவதாரமான ராமனின் முன்பு ஜெயிக்க முடியாது. பரசுராமரிடம் தர்மம் இருந்தாலும் அவரிடம் கருணை சிறிதும் கிடையாது. இந்த குற்றத்தை தாயார் எடுத்து கூற அவரும் தாயாரிடம் மன்னிப்பு கேட்கிறார். சிபி சக்கரவர்த்தி போன்று தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்கின்றனர். ஆனால் அவர்களிடம் பக்தி இல்லை என்பதை சுட்டிக்காட்டினார். கார்த்த வீரியார்ஜுனன் போன்று பெரிய வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். வீரம் காலத்தால் அழியக்கூடியது என்பதை சுட்டிக்காட்டினார் தாயார். நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல குணங்கள் இருக்கலாம். இருப்பினும் நம்முடைய குறைகளை கண்டுபிடித்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதையே தாயார் இங்கு உணர்த்துகிறார். அனைவரையும் கடந்து கையில் மாலையுடன் பெருமாளை நோக்கி செல்கிறார். ஸ்ரீமத் பாகவதம். ஏவம் விம்ருஸ்யாவ்யாவ்யபிசாரிசத் குணைர்வரம் நிஜைகாஸ்ரதயா குணாஸ்ரயம் வௌரேவரம் சர்வகுணைர் அபேட்சிதம் ரமாமுகுந்தம் நிரபேட்சம் மீப்சிதம். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறுகிறார். ராஜனே, பகவான் ஒரு குணக்கடல், தோஷமற்றவர், அனைத்து தெய்வீக குணங்களையும் உடையவர், மிகவும் விரும்பத்தக்கவர். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ விஷ்ணுவின் கழுத்தில் மாலையை இடுகிறாள். பகவானை அணுகிய திருமகள் புதிதாக மலர்ந்த தாமரைப்பூ மாலையை அவருக்கு சூட்டினாள். மாலையானது ரீங்காரம் செய்து கொண்டு தேனை தேடி அலையும் தேனீக்களால் சூழப்பட்டிருந்தது. பிறகு பெருமாளின் திருமார்பில் மீது ஓரிடம் கிடைக்கும் என எதிர்பார்த்து அவளது முகத்தில் வெட்கச் சிரிப்பு தவழ அவருடைய திருமார்பில் அமர்ந்து கொண்டாள். பகவானே மூவுலகுக்கும் தந்தையாவார். அவருடைய திருமார்பானது செல்வங்களுக்கு அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமியின் உறைவிடமாகும். ஸ்ரீ மகாலட்சுமி தனது அனுகூலமும் கருணையும் கொண்ட பார்வையால் உலகங்களின் ஐஸ்வர்யங்களையும் மற்றும் தேவர்களின் ஐஸ்வர்யங்களையும் கடாட்சித்தாள். தாயார் மிகவும் கருணை மிக்கவள். அவளுடைய பார்வையானது தேவர்கள் மீது பட்டவுடன் துர்வாசரால் அளிக்கப்பட்ட சாபம் அவர்களுக்கு நீங்கியது. பகவானின் திருமார்பில் எப்பொழுதும் மகாலட்சுமி வாசம் செய்வதால் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வழிபட வரும் ஒவ்வொருவரையும் திருமகளும் காண்கிறாள். அவர்களுக்கு ஐஸ்வர்யங்களை தந்து ரட்சிக்கிறாள். இதனை உணராதவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை மட்டுமே வேண்டிச் செல்கின்றனர். அவர்களின் மீது தாயாரின் பார்வை படும் பொழுது அவர்கள் பகவான் ஸ்ரீ விஷ்ணு பக்தர்கள் அல்லாதவர் என்பதை உணர்கிறார். அதனால் அவர்களுடைய செல்வம் நிலையற்றதாக இருக்கிறது. பெருமாள் தாயார் இருவரும் சேர்ந்து கடாட்சிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கந்தர்வலோக மற்றும் சரணலோக வாசிகள் சங்குகள், ஊதுகொம்புகள் மற்றும் மத்தளங்களை போன்ற அவர்களது வாத்திய கருவிகளை வாசித்த வண்ணம் தங்களின் மனைவிகளுடன் பாடிக்கொண்டு ஆடத் தொடங்கினர். அங்கிருந்த பிரம்மதேவர், சிவபெருமான், முனிவரான ஆங்கீரசர் முதலியோர் மழை போல் மலர்களை தூவினர்.
எல்லா தேவர்களும் அவர்களுடன் பிரஜாபதிகளும் அவர்களது சந்ததியினரும் மகாலட்சுமியின் பார்வையால் ரட்சிக்கப்பட்டனர். அதனால் அவர்கள் நன்னடத்தையுடனும் தெய்வீக குணங்களுடனும் உடனடியாக உயர்த்தப்பட்டனர். பரீட்சித்து ராஜனே, திருமகள் அலட்சியம் செய்யப்பட்டதால் அசுரர்களும் ராட்சசர்களும் தாழ்த்தப்பட்டதுடன் குழப்பமும் ஏமாற்றமும் அடைந்தனர். இப்பொழுது மீண்டும் திருப்பார்கடலில் இருந்து வாருணி என்ற தேவதை தோன்றினாள். பகவானின் அனுமதியுடன் பலிமகாராஜனை தலைமையாக கொண்ட அசுரர்கள் அந்த பெண்ணை சொந்தமாக்கிக் கொண்டனர். தன்வந்திரியின் அவதாரம். ஸ்ரீ மகாலட்சுமியின் கடாட்சம் பெற்றதால் தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது அதி அற்புதமான புருஷர் ஒருவர் தோன்றினார். இப்பொழுது பகவானே அவரது அடுத்த அவதாரமாக தன்வந்திரியாக ஸ்ரீமன் நாராயணனே மருத்துவனாய் நின்ற மாமணியாக கையில் அமிர்த கலசத்துடன் திருப்பார்கடலில் இருந்து தோன்றுகிறார். தன்வந்திரி பகவான் எப்படி இருந்தார் தெரியுமா? அவரது கரங்கள் நீண்டும் பருத்தும் பலம் வாய்ந்தவையாக இருந்தது. சங்கு போன்ற அழகிய கழுத்துடனும் செந்தாமரை போன்ற கண்களுடனும் நீல நிறத்துடனும் காணப்பட்டார். மிகவும் இளமையுடன் மலர் மாலை சூட்டப்பட்டவராக இருந்தார். உடல் முழுவதும் திவ்ய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். இடுப்பில் மஞ்சள் நிற பட்டாடை அணிந்து அகன்ற திருமார்புடன் காதுகளில் முத்துக்களாலான குண்டலங்களை அணிந்திருந்தார். மேலும் அழகான சுருண்ட கூந்தலோடு அனைத்து லட்சணங்களும் பொருந்தியவராக, சிங்கத்தின் பராக்கிரமம் உடையவராக, அனைத்து தெய்வ அம்சமும் பொருந்தியிருந்தார். அவர் கைகளில் அழகான கை வளையல்கள் அணிந்திருந்தார். அந்த கைகளில் அமிர்த கலசத்தை ஏந்தி வந்தார். ஸ்ரீமத் பாகவதம். ச வை பகவத சாட்சாத் விஷ்ணோர் அம்சாம்ச சம்பவக தன்வந்திரி இதிக்யாத ஆயுர்வேத திருக்கிஜ்யபாக். அவர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் ஒரு அம்சமாகிய தன்வந்திரி அவதாரமாவார். அவர்தான் மருத்துவ விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் உள்ள தன்வந்திரி பகவான் ஆவார். சரீரே ஜர்ஜரீர் ஹூதே வியாதிக்ரஸ்தே கலேவரே ஔஷதம் ஜான்ஹவிதோயம் வைத்யோ நாராயணோ ஹரிஹி. நமக்கு பகவான் மட்டுமே மருத்துவன். இதைத்தான் பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் எருத்து கொடியுடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாருமில்லை மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப் பெய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவனான பகவான் மட்டுமே நம்முடைய பிறவி பிணியை நீக்க முடியும். நோய்க்கு நாம் மருத்துவரை நாடலாம். கர்மாவினால் ஆத்மாவிற்கு வரும் நோயினை பகவானால் மட்டுமே நீக்க முடியும். தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்தை ஏந்தி இருப்பதை கண்டதும் அமிர்தத்தை அடைய விரும்பிய அசுரர்கள் உடனடியாக அதை பலவந்தமாக பிடுங்கிக் கொண்டனர். பகவானின் இந்த தன்வந்திரி அவதாரம் முடிந்தது. அமிர்த கலசம் அசுரர்களால் அபகரித்து செல்லப்படுவதை கண்ட தேவர்கள் வருத்தமடைந்தனர். மீண்டும் ஸ்ரீஹரியின் தாமரை பாதங்களில் அடைக்கலம் புகுந்தனர். அமிர்தத்தை யார் முதலில் சாப்பிடுவது என்கிற சண்டை அசுரர்களுக்குள்ளேயே ஏற்பட்டது. அசுரர்கள் கையில் அகப்பட்ட இந்த அமிர்தத்தை பகவான் என்ன செய்ய போகிறார் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 184 காண்போமா? நன்றி, வணக்கம்.